வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே கலக்கலான சிக்கன் மஹானியா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது நான் டைப் சிக்கன் பீட்சா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கன் நான் டைப் பீட்சா செய்கிறதுக்கு வந்து பாருங்கள், போன்லெஸ் சிக்கன் பீசஸ் எடுத்துருக்கோம். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து சிக்கன் டிக்கா செய்ய போகிறோம். ஸோ போன்லெஸ் சிக்கன் பீசஸ் எடுத்து ஸ்கொயராக நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம். இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 300 கிராம்ஸ் ஆஃப் போன்லெஸ் சிக்கன் பீசஸ் எடுத்துருக்கோம். இந்த போன்லெஸ் சிக்கன் பீசஸ் கூடவே வந்து நம்ம ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ஒரு ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். அதே போல் ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துருக்க ஒரு க்ரீன் பெல் பெப்பர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த 3 பொருளையுமே மேரினேட் பண்ண போகிறோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கனுக்கு, பெல் பெப்பருக்கு, ஆனியனுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெட் சில்லி சாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு நான் ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம டிக்கா மசாலா ஆட் பண்ணிக்கலாம். டிக்கா மசாலா பார்த்திங்கன்னா 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஒயிட் பெப்பர் பவுடர் 1/4 டீஸ்பூன். பாப்ரிக்கா பவுடர் வந்து 1/4 டீஸ்பூன். இப்போ இது எல்லாமே வந்து நம்ம நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம ஆட் பண்ண இன்க்ரீடியன்ஸ்லாம் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சுட்டோம். எல்லாமே பாருங்கள், ஆனியன், கேப்சிகம், அதுக்கப்புறம் சிக்கனில் வந்து நல்லாவே கோத்தாயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம நல்லாவே வந்து ஒரு 1 hour போல் மேரினேஷன் வச்சிடலாம். 1 hour கழித்து நம்ம இதை எடுத்து நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். பாருங்கள், நம்ம வந்து டிக்காவுக்கு வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுட்டு வரும்போது இல்லையா பீஸாவுக்கு. ஸோ டிக்கா வந்து நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம். நல்லா 1 hour போல் மேரினேட் ஆகிடுச்சு இந்த நான் டைப் பீட்சாக்காக வந்து. இப்போ இதை எடுத்து நம்ம டிக்கா ஸ்டிக்கில் வந்து நம்ம 1 by 1 அரேஞ்ச் பண்ணலாம். ஸோ பாருங்கள், நான் வந்து டிக்கா ஸ்டிக் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கேப்சிகம், சிக்கன், ஆனியன், இதே போல் நம்ம எல்லாமே அசம்பிள் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், டிக்காக்காக வந்து எல்லாமே நான் ஸ்டிக்கில் வந்து அசம்பிள் பண்ணிட்டேன். இதே போல் நம்ம எல்லாமே அசம்பிள் பண்ணி கிரில் பேனில் போட்டு கிரில் பண்ணி எடுத்துடலாம். டிக்காக்கு பாருங்கள், ஸ்டிக்கில் வந்து நம்ம எல்லாமே அசம்பிள் பண்ணியாச்சு. ஸ்டிக்கில் அசம்பிள் பண்ணி ஒரு 1/2 hour போல் நம்ம அப்படியே விற்றுடலாம். இந்த மீன் டைமில் வந்து நான் ஆல்ரெடி வந்து நானுக்காக வந்து மாவுலாம் போட்டு ஃபோம் டேஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். மாவும் நல்லா புளிச்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம நானை ஃபஸ்ட்டு நம்ம சுற்றி எடுத்துடலாம் தந்தூர் மாரி பண்ணி. நானுக்கு பாருங்கள், ஆல் பர்பஸ் ஃப்ளார் எடுத்து, அப்புறமா தயிர் வந்து 1.5 கப் ஆல் பர்பஸ் ஃப்ளார், 1/2 கப் தயிர் எடுத்தேன். 1/4 டீஸ்பூன் சர்க்கரை போட்டு, உப்பு தேவைக்கான அளவு போட்டு, கொஞ்சமாக வந்து இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு நான் வந்து சுடு தண்ணீரை விற்று நல்லா மாவு பிணைஞ்சு வச்சேன். 2 மணி நேரம் கழிச்சு பாருங்கள், மாவு நம்மளுக்கு புளிச்சு வந்திருக்கு. போதும். இப்போ இதை எடுத்து நம்ம ரோல் பண்ணி நான் செஞ்சிடலாம். ஸோ நானுக்காக பாருங்கள், நான் வந்து சப்பாத்தி கத்தை எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம ரெடி பண்ண தோவை போட்டு கொஞ்சம் திக்காகவே நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். நான் வந்து ரெகுலர் ஷேப்பில் இருக்கணுங்கிறது மஸ்ட் கிடையாது. நம்மளுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம நானை வந்து உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், தோவை நல்லா நம்ம ரோல் பண்ணியாச்சு நானுக்கு. இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு கிரில் பேனில் போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம கிரில் பேனில் போட்டுடுறோம். 2 பக்கமும் போட்டு நல்லா நம்ம நானை வந்து வேக வச்சு எடுத்துடலாம். இந்த நான் வந்து திக்காக இருக்கணும், ரொம்ப தின்னாக இருக்கக்கூடாது. ஜஸ்ட்டு பிளெயின் தான். ஏன்னா இதை நம்ம மறுபடியும் அவனில் வச்சு நம்ம பீட்சா ரெடி பண்ண போகிறதுனால கொஞ்சம் திக்காகவே இருந்தால் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. திருப்பி போட்டிருக்கேன், மிதமான தீயில் வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் தந்தூர் டைப்பில் கூட நீங்கள் இந்த நானை வந்து ரெடி பண்ணலாம். நான் வந்து தந்தூர் டைப்பில் பண்ணல, கிரில் டைப்பில் பண்ணுறேன். சிம்மில் வச்சு பண்ணுறேன். ஏன்னா மேற்கு வந்து அவனில் வைக்கிறதுனால நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நான் வந்து நம்மளுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துலாம். இதே போல் நம்ம ரிமைனிங்கும் செஞ்சு வச்சிடலாம். நான் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ சேம் பேனில் பாருங்கள், ஆயில் க்ரீஸ் பண்ணியிருக்கேன். க்ரீஸ் பண்ண இந்த பேனில் வந்து நம்ம அழகாக நம்ம அசம்பிள் பண்ண டிக்காவை வைக்க ஆரம்பிச்சிடலாம். டிக்காவே வச்சாச்சு. இது வந்து நம்மளுக்கு நல்லா வரட்டும். நான் வந்து இன்றைக்கி ஸ்மோக்கிங் ஃப்ளேவர் போட போகிறது இல்லை. ஏன்னா நம்ம பீட்சா டைப்பில் செஞ்சு அவனில் வைக்க போகிறோம். ஸோ ஸ்மோக்கிங் ஃப்ளேவர் நான் போடலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்மோக்கிங் ஃப்ளேவர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வந்து அந்த கோலில் வந்து கீ ஊற்றி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்மோக்கிங் ஃப்ளேவர் கிடைக்கும். நான் இன்றைக்கி ஸ்மோக்கிங் ஃப்ளேவர் ஆட் பண்ண போகிறது இல்லை. இப்படியே ஜஸ்ட் ஒரு சிக்கன் வந்து ஒரு 5 minutes போல் 2 பக்கமும் நம்ம திருப்பி விற்று பாயில் ஆனதும் எடுக்க போகிறோம்.
டிக்கா பாருங்கள் நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு பீட்சா செட் பண்ணி அவனில் வைக்க வேண்டியதான். பாருங்கள், இப்போ நம்ம பீஸா வந்து அசம்பிள் பண்ண போகிறோம். நம்ம ரெடி பண்ண நான் பாருங்கள் பீஸா ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நான் வந்து பீஸா சாஸ் அப்ளை பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு என்ன சாஸ் விருப்பமோ அந்த சாஸ் அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து ரெகுலர் பீஸா சாஸே அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிக்கலாம். நான் துருவிய மொசரல்லா சீஸ் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக. ஏன்னா பேசிக் கொஞ்சம் ஆட் பண்ணணுமேன்ட்டு ஆட் பண்ணுறேன். மொசரல்லா சீஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ஒரு க்ரீன் கேப்சிகம் பெல் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா ஸ்லைஸ் பண்ண ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக. இது வந்து இந்தியன் ஸ்டைலில் நம்ம பண்ணுறோம். அதுக்கப்புறமா ஒரு டிக்கா எடுத்து நம்ம அதில் இருக்கிற எல்லா உடைய சிக்கன்ஸுமே நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஒரு டிக்கா அப்படியே ஆட் பண்ண போகிறோம். மறுபடியும் மேலே வந்து மொசரல்லா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது பேசிக்காக என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் சிக்கன் டிக்கா வச்சு நம்ம பீஸா பண்ணுறோம். இப்போ இதுக்கு மேலே நம்ம சீசனிங் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பீஸா சீசனிங்கே ஆட் பண்ணுறேன். லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை எடுத்து நம்ம அவனில் ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ நம்ம எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம டேரெக்டாக அவனில் ப்ளேஸ் பண்ணலாம். அவனை வந்து நான் 180 டிகிரி செல்சியஸில் 5 மினிட்ஸ் போல் நான் ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம அவனில் ப்ளேஸ் பண்ணிடலாம். நம்ம ரெடி பண்ண பீஸாவை அகெயின் என்ன பண்ணுறேன்னா 180 டிகிரி செல்சியஸில் 5 மினிட்ஸ் போல் நம்ம பேக் பண்ணி எடுக்க போகிறோம். போதும். அவன் ப்ராசஸ் நம்மளுக்கு எந்த எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பீஸா வந்து நல்லா கலக்கலாம் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே கலக்கலான சிக்கன் பீட்சா, அதாவது நான் டைப்பில் சிக்கன் பீட்சா, சிக்கன் மஹானியா எப்படி செய்யுதுன்னு உங்களுக்காக வேண்டி செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் ரெசிபிஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். கட்டாயமாக உங்களுக்காக வேண்டி செஞ்சு காட்டுறேன். நன்றி, வணக்கம்.